நிறைய பேர் போத்திஸ் டிஜிகோல்டு ஆப் பற்றி கேட்டிருந்தீங்க. அந்த ஸ்கீம் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் இந்த ஸ்கீமில் எப்படி சேரணும், இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அண்ட் இதில் என்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது, இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், எந்த டவுட்ஸும் இல்லாமல் இருக்கும். போத்திஸ் டிஜிகோல்டு ஆப்பை நம்ம முதல்ல ப்ளே ஸ்டோர் இல்லைனா ஆப்பிள் ஸ்டோர்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். டிஜிகோல்டு ஆப் அப்படின்றது என்ன, டிஜிகோல்டுனா என்ன அப்படின்னா, நம்ம கடையில் போய் வாங்குறது இல்லாமல் ஆன்லைன்லேயே, அதாவது நம்ம ஃபோன் மூலியமாகவே நம்ம அக்கௌண்ட்டில் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் வந்து கோல்டாக சேவ் பண்ணுறது தான் டிஜி கோல்டு. இந்த கோல்டு ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா 10 மாதம் ஸ்கீம். ஓகேங்களா? மற்ற கடையில் நார்மல் ஸ்கீம்லாம் வந்து 11 மாதம் இருக்கும். இது வந்து 10 மந்த் ஸ்கீம், அதாவது 330 நாள் ஸ்கீம். இது 330 நாள் நம்ம வந்து பே பண்ணணும். அதாவது இப்போ ஒரு டவுட் வரும் உங்களுக்கு, 330 நாளுமே நம்ம பே பண்ணணுமா அப்படின்றது கிடையாது. இவங்க இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கன்னா 75 நாளாக 4 பாகமாக பிரிச்சிருக்காங்க. இதோட மெச்சூரிட்டி டேட் வந்து பார்த்திங்கன்னா 330 நாள் கம்ப்ளீட் ஆனாதான் இதோட மெச்சூரிட்டி வந்து அந்த ஸ்கீம் வந்து அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தான் நம்மளால் தங்க நகையோ காயின்ஸோ எது வேணுமோ நம்ம சேர்த்து வச்ச அந்த கிராம்ஸுக்கு அந்த எடைக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் வாங்கிக்க முடியும். அண்ட் இந்த ஸ்கீமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து வெயிட்டாக தான் வந்து கணக்கு வைப்பாங்க. அதாவது இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு 1000 ரூபாய் கட்டுறீங்கன்னா 1000 ரூபாய்க்கு எத்தனை கிராம்ஸ் வருமோ அத்தனை கிராம் மட்டும்தான் நம்ம அக்கௌண்ட்டில் வந்து இருக்கும். ஸோ அதுதான் இதில் வந்து ஒரு பெனிஃபிட். இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த 330 நாளை வந்து இவங்க வந்து 75 75 பார்ட்ஸாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 75 நாளைக்கு நம்ம பே பண்ணுற பேமெண்ட், அதாவது ஒன்று இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்னையிலேருந்து 75 நாளுக்குள்ளே நம்ம என்ன பேமெண்ட் பண்ணாலும் அதுக்கு வந்து 7% போனஸ் ரேட் கொடுக்குறாங்க. 7% போனஸ் ரேட் அப்படின்னா என்னென்னா, நம்ம கட்டுறோம் இல்லைங்களா, இன்றைக்கி எக்ஸாம்பிள் எங்கள் 1000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து இப்போ கட்டுறீங்க. 1000 ரூபாய் கட்டும்போது உங்களுக்கு எக்ஸாம்பிள் 100 மில்லிகிராம் வருதுன்னு வச்சுக்கோங்க. 100 மில்லிகிராமுக்கு 7% அப்படின்றது என்னென்னா 7 மில்லிகிராம் உங்களுக்கு போனஸாக உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிடும். அதாவது ஃபஸ்ட்டு 75 நாள் நீங்கள் கட்டுற எல்லாத்துக்குமே அன்னன்னைக்கு ஏற்ற மாதிரி அந்த விலைக்கு ஏற்ற மாதிரி ஏறும். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு 3வது நாள் சொல்கிறேன், ஃபஸ்ட் நாள் வந்து 1000 ரூபாய் கட்டிட்டீங்க, செகண்ட் நாள் நீங்கள் கட்டல, 3வது நாள் நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபாய் கட்டுறீங்க. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 50 மில்லிகிராம் தான் வந்து கிடைக்குது. ஏன்னா விலை ஏறிடுச்சு. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 50 மில்லிகிராம் அப்படின்னா உங்களுக்கு அதுலேருந்து 7% அப்படின்றது எவ்வளோ, உங்களுக்கு வந்து 3.5%, 3.5 மில்லிகிராம் வந்து ஏறும். இதுதான் வந்து கணக்கு. வந்து அமௌண்ட்டுக்காக ஏறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமௌண்ட்டுக்கு இல்லை, நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா அந்த வெயிட்டுக்கு, அதுலேருந்து நம்மளுக்கு என்ன பர்சன்டேஜோ அதுதான் வந்து ஏறும். ஓகேவா? நெக்ஸ்ட் 75 நாளைக்கு 5% போனஸ் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் 75 நாள்ன்றது 76லேருந்து 150ன்னு நினைக்கிறேன், 150 அந்த டேட் வரையும், அந்த நாளுக்கு வரையும் பே பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த அமௌண்ட்டுக்கு 5% போனஸ். அதாவது 5% அப்படின்றது அதே கணக்கு தான். இன்றைக்கி 1000 ரூபாய் நீங்கள் பே பண்ணுறீங்க, அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து 100 மில்லிகிராம் வந்து கணக்கில் சேருது. அப்போ 5% போனஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஏன்னா செகண்ட் 75 நாளில் இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு 5% எவ்வளோ, 5% போது 5 மில்லிகிராம் இது வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிடும் போனஸாக. நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. அதுக்கு அடுத்த 75வது நாளைக்கு 3% போனஸ் ரேட். அதே கணக்கு தான். 100 மில்லிகிராம் உங்கள் அக்கௌண்ட்டில் ஏறுது அப்படின்னா அன்னைக்கு கணக்குப்படி உங்களுக்கு எவ்வளோ ஏறும்னா 3 மில்லிகிராம் வந்து உங்களுக்கு போனஸாக வந்து அக்கௌண்ட்டில் ஏறிடும். இதுவும் சேர்த்து, அதாவது நம்ம பே பண்ணுறதோட இந்த 100 மில்லிகிராம் ப்ளஸ் இந்த 3ம் சேர்ந்து நம்மளுக்கு 103 மில்லிகிராமாக இருக்கும். இதுதான் வந்து அதோட போனஸ் அப்படின்றது. லாஸ்ட்டாக 75 நாளைக்கு நீங்கள் என்ன பேமெண்ட் பண்ணுறீங்களோ, இப்போ முடிய போகிற அந்த இதில் நீங்கள் வந்து இவ்வளோ தான் கட்டணும் அவ்வளோதான் கட்டணும் இல்லை, நீங்கள் ஸ்டார்டிங் வந்து 100 ரூபாயிலேருந்தே வந்து இதுக்கு வந்து பே பண்ணலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து 1%, இப்போ நீங்கள் வந்துட்டு 10,000 ரூபாய் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 10,000 ரூபாய்க்கு போடுறீங்க அப்படின்னா இன்னையோட கணக்குப்படி 1 கிராம் சேருதுன்னு வச்சுக்கோங்க. 1 கிராம் இதுக்கு 1% போனஸ் அப்படின்னும் போது 1 கிராமுக்கு 1% எவ்வளோனா 100 மில்லிகிராம். 100 மில்லிகிராம் சேர்ந்து உங்களுக்கு 1 கிராம் 100 மில்லிகிராமாக உங்களுக்கு வந்து கணக்கு இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு அந்த போனஸ் அப்படின்றது. இப்போ இப்படி நீங்கள் சேர்த்தது, அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு 75 நாள் கட்டின ஒரு அமௌண்ட்டு, செகண்ட் 75 நாள், தேர்ட் 75 நாள், ஃபோர்த் 75 நாள், நீங்கள் இப்படி எல்லா இதுலேயும் கட்டின அமௌண்ட்டு. இப்போ சப்போஸ் நான் எல்லா 75 நாளும் கட்டணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. சப்போஸ் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு 75 பீரியட்லேயே வந்து இப்போ எக்ஸாம்பிள் உங்ககிட்ட பல்காக ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 10,000 ரூபா போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் உங்ககிட்ட இல்லைன்னாலும் நீங்கள் விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 330 நாள் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் போய் கோல்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த செகண்ட் இது வரையும் கட்ட முடியாதுன்னு நீங்கள் கட்டலாம், எப்படி வேணாலும் கட்டலாம். அதாவது நீங்கள் இந்த பீரியட்குள்ளே கட்டும்போது உங்களுக்கு இந்த போனஸ் வரும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த போனஸ் வராது. இல்லை நான் வந்து ஃபஸ்ட்டே இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து ஃபஸ்ட்டு டைமே நான் வந்து 50,000 கட்டிட்டேன், அதுக்கப்புறம் என்னால் கட்ட முடியல, ஆனால் எனக்கு இப்போ எமர்ஜென்சியாக இருக்குது, இந்த 50,000 நான் எடுக்க முடியுமா, இதை நகையை நான் எடுத்துக்கலாமான்னா எடுத்துக்கலாம், ஆனால் இந்த போனஸ் வந்து உங்களுக்கு வராது. இதுதான் இதில் ஒரு நெகட்டிவ். இப்போ வேணும்னா உங்களுக்கு நீங்கள் முன்னாடி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் கட்டிட்டீங்க இந்த 50,000 இப்போ அக்கௌண்ட்டில் இருக்குது, ஓகேவா, இப்போ எனக்கு வந்து இன்னும் நெக்ஸ்ட் மந்த்தே வேணும், நெக்ஸ்ட் மந்த் வேணும் அப்படின்னா நீங்கள் போய் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த போனஸ் எதுவுமே வராது. நீங்கள் கட்டின அந்த 50,000 வேஸ்டேஜை பே பண்ணிட்டு, ஜிஎஸ்டியை பே பண்ணிட்டு, மேக்கிங் சார்ஜஸ் பே பண்ணிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, புரிஞ்சிச்சிங்களா? இப்போ நான் இது எல்லாமே கட்டியிருக்கேன், வெயிட் பண்ணிட்டேன், 330 நாளும் நான் வெயிட் பண்ணிட்டேன். வெயிட் பண்ணதுக்கப்புறமா இப்போ போய் நான் ஜுவல்ஸ் எடுக்கும்போது எனக்கு வேஸ்டேஜ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேஸ்டேஜ் இருக்கும். நீங்கள் வெயிட் பண்ணாலும் வெயிட் பண்ணாட்டியும் வேஸ்டேஜ் வந்து இருக்க தான் செய்யும். வெயிட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கணும், உங்களுக்கு இந்த போனஸ் கிடைக்கும். வெயிட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த போனஸ் கிடைக்காது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஜிஎஸ்டி பே பண்ணணுமா, நான் ஃபுல் ஸ்கீமும் நான் இருந்திருக்கேன், எல்லாமே பே பண்ணியிருக்கணும், ஜிஎஸ்டி பே பண்ணணும் கம்பல்சரி, ஓகேவா. மினிமம் நான் இந்த வந்து டிஜிகோல்டில் இப்போ சேரலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மினிமம் 100 ரூபாயிலேருந்து உங்ககிட்ட எப்பப்போ அமௌண்ட் கிடைக்குதோ அப்பப்போ நீங்கள் பே பண்ணிக்கலாம். அன்றைக்கி ரேட்டை பார்த்துட்டு இப்போ நீங்கள் கம்மியாக இருக்குன்னு தோணும்போது உங்ககிட்ட காசு இருக்குன்னா நீங்கள் பே பண்ணி வச்சுக்கலாம், ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் வேஸ்டேஜ் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து தான் எடுக்கணும், இந்த ஸ்கீமில் எடுக்கும்போது வேஸ்டேஜ் கொடுத்து தான் எடுக்கும். அதனால் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் ஜுவல்லரிஸாக எடுக்கிறது வந்து வேஸ்ட்டு. ஏன் நான் ஜுவல்லரிஸாக எடுக்கிறது வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆன்டிக் ஜுவல்லரி எடுக்கிறீங்கன்னா இந்த போத்தீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 20% வேஸ்டேஜ் போடுவாங்க. இதுவே நீங்கள் நார்மல் ஜுவல்லரிஸ் எடுக்கிறீங்கன்னா 15% வேஸ்டேஜ் வந்து போடுவாங்க. அப்படி போடும்போது உங்களுக்கு வந்து 15%ன்றது வேஸ்டேஜும் பே பண்ணி நம்ம காசையும் கொடுத்து வெயிட் பண்ணி இவ்வளோ பே பண்ணணும் அவசியமே கிடையாது, ஓகேவா. அப்போ நான் என்ன உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் வந்து காயின்ஸ் எடுத்துக்கலாம். போத்தீஸ் வர்ணமகாலில் 1 கிராமில் இருந்து 100 கிராம் காயின் வரையும் 2% தான் வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாத்துக்குமே பே பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ நீங்கள் இதை வந்து சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த ஆப்பை பொறுத்த வரையும் இப்போ உங்களுக்கு எது பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் காயின்ஸாக எடுத்திங்கன்னா பெனிஃபிட். ஏன்னா இங்கே உங்களுக்கு கொஞ்சம் போனஸ் ரேட்டுன்னு வருது, நீங்கள் பே பண்ணுறதுக்கு கொஞ்சம் போனஸும் வருது. அட் த சேம் டைம் நீங்கள் காயின்ஸாக எடுக்கும்போது உங்களுக்கு பெனிஃபிட்டடாக இருக்கும். இல்லை இதில் போய் சேர்ந்துட்டு நீங்கள் ஜுவல்லரி எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது வேஸ்ட்டு தான். அதுக்கு நீங்கள் வந்து நீங்களே வீட்டில் சேர்த்து வச்சு எடுத்துக்கலாம், ஓகேவா. இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா இந்த 7% அப்படின்றது தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும், அதுதான் அதோட பெனிஃபிட். ஸோ நீங்கள் ஸ்கீம் மூலியமாக வாங்குறது எது பெஸ்ட் அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா காயின் வாங்குறது ரொம்ப பெஸ்ட்டு. ஜுவல்ஸ் வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அன்லெஸ் அண்ட் அன்டில் உங்களுக்கு அது எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் வந்து ஜுவல்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஸ்கீம் போத்தீஸ் வர்ணமகாலோடது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் தங்கமயிலோட டிஜிட்டல் ஆப் பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.